கர்த்தரின் ஆவி. பின்னும் கூப்பிட்டுச் சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டுச் சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். சிருஷ்டிகளை நம்பாமல் தங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகளை நம்ப வேண்டும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்று கர்த்தரின் வாக்கு உரைக்கிறது. கர்த்தருடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அவர்களுடைய ஜீவியத்தில் ரட்சிப்பின் வாக்கு தத்தங்களும் பிரத்யட்சமாய் நிறைவேறும். கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே சிறையிருப்பில் இருக்கிற கர்த்தருடைய ஜனம் விடுவிக்கப்படுவார்கள். இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கும் போது கர்த்தருடைய வாக்கு மெய்யானது என்பதை கர்த்தருடைய ஜனம் புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய வாக்கு நிறைவேறாதபடி சத்துரு தடையாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு கர்த்தருடைய ஜனம் பயப்படக்கூடாது. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சிறையிருப்பில் இருக்கிற கர்த்தருடைய ஜனம் விடுதலை பெறாதபடி மனுஷருடைய வல்லமை தடையாய் இருப்பது போல தெரிகிறது. கர்த்தருடைய ஜனம் தங்களுடைய விடுதலைக்கு தடையாய் இருக்கிற மனுஷரை பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அவர்கள் எல்லோரும் புல்லை போல இருக்கிறார்கள். கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து போகும். கர்த்தருடைய ஜனத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற பாபிலோனியர்கள் புல்லை போன்றவர்கள். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய ஜனம் மனுஷனுடைய வல்லமையை நம்பக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய பலத்த புயத்தையும் மாத்திரமே நம்ப வேண்டும். மனுஷனுடைய வல்லமை புல்லுக்கு ஒப்பானது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்ளும் போது அவர்கள் தம்மையும் தம்முடைய வார்த்தையையும் மாத்திரம் நம்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் வேறு சிருஷ்டிகளை நம்பி அதை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் அந்த சிருஷ்டிகளை அழித்து போடுகிறார். கர்த்தரின் ஆவி அந்த சிருஷ்டிகளின் மீது ஊதும் போது அவை உலர்ந்து உதிர்ந்து போகும். தமக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியத்திற்கு தடையாக இருக்கிற சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும் போது அவர்களுக்குள்ளே ரட்சிப்பின் கிரியையை நடப்பிக்கும் போது அவர்கள் வேறு எதையாவது நம்பிக்கொண்டிருந்தால் அவர்கள் நம்புகிற அந்த காரியங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் கர்த்தரை நம்பாமல் மலைகளையும் குன்றுகளையும் மேடைகளையும் விக்கிரகங்களையும் நம்பினார்கள். அவையெல்லாம் புல்லை போலவும் பூவை போலவும் உதிர்ந்து போகும். தேவனுடைய வசனம் மாத்திரமே என்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போது அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரின் மகிமை அவர்கள் மத்தியிலே வெளியரங்கமாகி இருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு அவர்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அவருடைய கிருபையும் அதோடு சேர்ந்து வெளிப்படும். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய வாக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் நமக்குள்ளே என்றைக்கும் நிலைத்து நிற்கும். நாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். மாம்சமான எல்லா காரியங்களும் புல்லை போன்றவை என்பதை நாம் உணர வேண்டும். புல் பலவீனமானது, அதற்கு வலிமை இல்லை. அது உலர்ந்து உதிரக்கூடியது. நாமும் புல்லை போலவே இருக்கிறோம். ஜனமே புல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை நாமே ரட்சித்துக் கொள்வதற்கு நாம் பலனற்றவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனம் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அவர்களால் விடுதலை பெற முடியாது. கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரமே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். சிருஷ்டிகள் அழகாக இருந்தாலும் அவையெல்லாம் புல்லை போலவும் பூவை போலவுமே இருக்கிறது. இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியது, உலர்ந்து போகக்கூடியது. கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் நிலைத்து நிற்பது போல அவருடைய வசனத்தினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆறுதலும் நிலைத்து நிற்கும். கர்த்தர் கொடுக்கும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நாம் எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். தேவனுடைய வசனம் என்றைக்கும் நித்திய காலமாய் ஜீவிக்கும். அவருடைய வசனத்தை நம்புகிறவர்களும் நித்திய காலமாய் ஜீவித்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். ஏசாயா
43வது வசனத்தில் கூறப்பட்டிருப்பது ஏசாயாவின் சத்தம் அல்ல. தரிசனத்தில் ஏசாயா கேட்ட சத்தத்தை இங்கு அவர் எழுதியிருக்கிறார். இது கர்த்தருடைய சத்தமாக இருக்க வேண்டும். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது என்னும் இந்த வாக்கியம் 1 பேதுரு 1:24-25 ஆகிய வசனங்களில் மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா தான் கண்ட தரிசனத்தில் இந்த சத்தத்தை கேட்டார். இந்த செய்தியை அவர் ஜனங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டும். ஜனங்கள் எல்லோரும் புல்லை போல இருக்கிறார்கள், விரைவில் உலர்ந்து போவார்கள். தேவனுடைய வசனம் என்றும் நிலைத்து நிற்கும்.